ஆனந்த், இவ்வளவு ஏன்டா கூட்டிட்டு வந்த? லக்கேஜோட வந்திருக்கோமே, இன்னுமா உங்களுக்கு புரியல? ஜாஸ்மின் இனிமே இங்கதான் இருப்பா. யாரை கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த? கேட்டதை கொடுக்குற கடவுள்கிட்டே நான் ரெண்டாவது தடவை கேட்க யோசிப்பேன். உன்கிட்ட போய் நான் கேட்பனா? உனக்கு தேவையான காசையே நான் தான் கொடுக்குறேன். மூத்தவன ஒரு வார்த்தை கேட்கறேன்னு உனக்கு தோணலையா என்ன? வயசானவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்களாக மாட்டாங்க. டேய், வேற சாதி பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஊர் உலகத்தை பார்த்து வாழ நான் ஒன்னும் அரசியல்வாதி இல்ல. நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் இங்க ஆள் கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதையா வெளியே கிளம்பு. என்னங்க இது, நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருக்கோம். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இங்க வேற இப்போதைக்கு இதை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. மீதி இருக்கிறத வேலைக்காரன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இந்த வீடு என் தாத்தா சொத்து. என்ன வெளியில போக சொல்ற அதிகாரம் உங்க யாருக்கும் இல்ல. எங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கிளம்பி போங்க. இங்க இருந்து யாரும் வெளியே போக வேண்டாம். டேய் ஆனந்த், நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம்டா. புடிமா புடி. ஆனந்த், நீ அவளை கூட்டிட்டு உள்ள போப்பா. டாஸ போட்டதுக்கு அப்புறம் ஹெட்ஸ் விழுந்தா சரி, டெயில் விழுந்தா நாம போய் ஆகணுமே நினைச்சேன். நல்ல வேளை ஹெட்ஸ் விழுந்து. டைல்ஸே விழுந்திருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன். அவங்க அவ்வளவு அவமானப்படுத்தியும் நீ அப்படி பேசுற? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் நீ யாரு, உன்னோட வேல்யூ என்னன்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான். தன்மானம்ன்றது ஒரு விதையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா திறமைன்ற மரம் கண்டிப்பா வளர்ந்தாகணும். உன்ன மாதிரி ஒருத்தி துணையா இருக்கிற வர இந்த மரம் என்னைக்கு சாயாது. ஜாஸ்மின், விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனசு கஷ்டமா போச்சு. அந்த நேரத்துல நான் ஊர்ல இல்லம்மா. ஐ எம் வெரி சாரி. உங்க அப்பா இங்க 20 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. சார், இவன் என் ஃப்ரெண்டா. அந்த வேலையை இவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு படிச்சிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. இன்டர்வியூ எனக்கா உனக்கடா? வீணா போனவன. சார், கேக் டிசைன் செய்ய தெரியுமா உங்களுக்கு? சார், அது சார், அப்பா கேக் டிசைன் பண்ணும்போது நிறைய தடவை இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். நீங்க கொடுங்க, இவன் பண்ணுவா சார், ப்ளீஸ். டேவிட் பொண்ணு ஜாஸ்மின் சொன்னதுக்காக யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். ஆஹா, என்ன இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்கு? இன்னைக்கு சமையல் ஜாஸ்மின் பண்ணது. தாய் இல்லாத பொண்ணு, இவளுக்கு என்ன வீட்டு வேலை செய்ய தெரியும்னு நினைச்சேன். நல்லா சமைச்சிருக்கேம்மா. நினைக்கிறது வேற, இது அர்த்தம் வேற. இப்பவாவது புரியுதா? அப்படின்னா சின்ன பொண்ணு, பெரிய வார்த்தை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் ஒரே வழியில போகும்போது ஒருத்த மட்டும் வேற வழியில போனான்னா அவனை தப்புன்னு தான் சொல்வோம். ஆனா அவன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வழிதான் தப்பா இருந்துச்சோன்னு தோணும். ஜெயிக்கிறவனுக்கு உற்சாகம் இருக்கும், ஆனா ஆதரவு வேணும். ஆதரவு கொடுங்க. நம்ம ஆனந்த் எவ்வளவு உயர்றான்னு பாருங்க. நிறுத்துவோம் வண்டிய. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? இந்த ஏரியால இருக்கிற பெரியாளோட பொண்ணு பர்த்டேப்பா. உன் ஃப்ரெண்டு ஆனந்த் கிட்ட தான் கேக்க டிசைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்க. அவன் என்ன செய்வானோ என்னவோ. ஆனா ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? ஆனந்த்க்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரி, சூப்பரா முடிச்சிடுவான். செய்வான். அதுக்காக தானே ஒரு ஜென்மமா காத்துக்கிட்டு இருக்கேன் தலைவா. இது யார் இந்த கேக்கு? பட்டர் ஸ்காட்ச் சோல்ட் அவுட். நம்ம ஆனந்துக்கு மட்டும். இது வெண்ணிலா. அப்பா அம்மாலாம் கிடையாது. பட்டர் ஸ்காட்சுக்கு எல்லாமே இவங்க தான். சரி, இந்த பூவெல்லாம் யாருக்கு? ஆனந்த் கேக் டிசைன் ஓகே ஆச்சுனா ஆனந்துக்கு. வா வா வா, மார்வலஸ். தேங்க் யூ சார். குரு, ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்துட்டடா. ஆமா, உயிர் வந்துருச்சு. கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சூப்பர், என்ன மாதிரியே இருக்கு. சைஸா பார்த்து சொல்றியா? தலைவர்னா என்ன சும்மாவா? என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே இதை செஞ்சிருப்பாரு. கேக்கு கரைஞ்சிர போது ஜாக்கிரதை. நிஜமாவே நல்லா இருக்கா ஆனந்த். சரி, இதுக்கெல்லாம் யார் இன்ஸ்பிரேஷன்? வேற யாரு? உங்க அப்பா தான். உங்க அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டேன். தெரியாத வேலையா இருந்தாலும் முயற்சி பண்ணி செஞ்சேன்.
இந்த saree ரொம்ப அழகா ராமர் இருக்கு. தல தீபாவளிய அவங்க அப்பா வீட்லயே உங்க கொண்டாடினாரு. சம்பிரதாயமே தப்பு. ராமரும் சீதையும் வனவாசத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமனார் வீட்ல தான் தலை தீபாவளி கொண்டாடினாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவரு அவங்க அப்பா வீட்ல தீபாவளி கொண்டாடிட்டு காட்டுக்கு போனாரு. நான் சொன்னதுதான் சரி. நீ தெரிஞ்சுக்கிட்டது தப்பு. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லவா? எல்லா சம்பிரதாயத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்க நமக்கே எதுவும் தெரியல. இதுல இவ கிறிஸ்டின், இவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சரி, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. ராம அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கிருஷ்ண அவதாரமே வந்துச்சா? நரகாசுரனை கொன்னதுக்கு அப்புறம் தான் தீபாவளியே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது நடந்தது கிருஷ்ண யுகத்துல. அப்படி இருக்கும்போது ராமரும் சீத்தையும் எப்படி தீபாவளியை கொண்டாடி இருப்பாங்க? அவங்களுக்கு தீபாவளியே இருந்திருக்காது. ஆமா இல்ல? அட பரவாயில்லையே, உனக்கு சம்பந்தமில்லாத மதத்தோட சம்பிரதாயத்தை என்னமா தெரிஞ்சு வச்சிருக்க? நான் சம்பந்தம் இல்லாததை கூட தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க உங்க வீட்ல இருக்கவங்கள பத்தியே தெரிஞ்சுக்கலையே. நீ யார பத்தி பேசுற? ஆனந்த் பத்தி தான். அவன் நல்லா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறது உண்மைதான். ஆனா அவ ஆசைப்பட்டதை செஞ்சானா அவன் நல்லா இருப்பானேன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? மாமரத்துல பாத்தீங்கன்னா அதுல பூக்கிறது சின்ன மாப்பிஞ்சு. தென்னை மரம் ரொம்ப உயரமா வளரும். ஆனா அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இளநீர் தான். ஓடுற குதிரைக்கு கஷ்டமா இருந்தாலும் லாடம் கட்டுறது இல்லையா? ஒழுங்கா பொடி. சரிங்க. எங்க ஜாஸ்மின் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கா. அவ நடவடிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவளை ஏன் நம்ம ஆனந்த் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நானும் அதே தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் தேவையில்லாம ஊரை சுத்தத்தை நிறுத்துவான் பாரு. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நாம நினைச்சு என்னமா பிரயோஜனம்? அவங்க ரெண்டு பேரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சித்ரா, விஷயத்தை சீக்கிரம் சொல்லுடி. இது அவனுக்கு. அவன் டயட்ல இருக்கட்டும், விடு. இது ரொம்ப ருசியா இருக்கு. ஜாஸ்மின், இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்க உன் மேல உயிரா இருக்காங்க. இது அப்படியே நாம சம்பந்தமா மாத்திக்கலாமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசணும்? நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். ஜாஸ்மினை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனந்த், உனக்கும் அவளனா ரொம்ப பிடிக்கல. நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணி கூடாதுங்கிற? இஷ்டப்பட்டவங்க ஜோடி சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா சம்பிரதாயத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க எல்லாரும் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? காதலிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா குடும்பம் நடத்தலாம். ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஃப்ரெண்ட்ஷிப்கே அவமானம். பூவுக்குள்ள தேன் இருக்கிறது அது தேனீக்களுக்காக தான். பூவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஈர்ப்பு வந்துச்சுன்னா அன்பு வரும். ஆசை அதிகமா வந்தாலும் அன்பு வரும். ஆனா நட்பு அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு இதயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னா ஒரு நல்ல நட்பு பிறக்கும். நண்பர்கள்னா அது நீங்க தான்ப்பா. உங்களை நாங்க சரியா புரிஞ்சுக்கலையேன்னு எங்களுக்கு தான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூ டூ ஆர் ரியலி கிரேட். ஆனந்த் இங்க 4 மணிக்கே என்ன வர சொன்னால? இங்கதான் இருந்தா, ஆனா எங்க போனான்னு தெரியல. வாங்க சாஸ்திரிகளே, சீக்கிரமா வாங்க. ஆஹா. வாங்க வாங்க. ஹேய், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அவங்க 2 பேர் ஜாதகமும் சரியில்லைன்னு சொல்லுங்க. சொல்றேன். எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். ஐயோ, ஐயோ, சீக்கிரம் வாங்க. அப்படியே close-ல வாங்க. அவன் இங்கதான் இருக்க, நமக்கு தான் தெரியல. எனக்கு தெரியும். உங்க 2 பேரும் இங்க விட்டா குடும்பமே நடத்திடுவீங்கன்னு. அதுக்குதான் ஜோசியரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். காதல் பண்றதுக்கு ஜாதகம் தேவையா? அப்புறம் என்ன, காதலிக்கிறேன்னு சொன்னதும் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்குதான் ஜாதகம் பார்க்கணும். சரியா இருந்தா நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. தலைவா, இவன் நம்ம ஆளு. உங்க ஜாதகத்தையே மாத்தியாச்சு. இவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஹலோ ஜோசியர, ஜாதகம்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு. டாஸ போட்டு பாப்போம். ஹெட்ஸ் வந்துச்சுன்னா எங்க 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது. டெய்ல்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். பாத்தீங்களா? ஓஹோ, அது எப்படி? இன்னொரு தடவை போடுங்க பாக்கலாம். எத்தனை தடவை போட்டாலும் அதான் வரும். நான் போடுறேன். தலை விழுந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? விழுந்தாதானே, ட்ரை பண்ணி பாரு.
எத்தனை ஜென்மா ஆனாலும் சரி அது டெய்ல்ஸ் தான் விழும். எதுக்கு ஏன் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ற? தலைவா அம்மனி ஹேய் ஷூ கட் பண்ணி விட்டுருவேன். உங்க வீட்ல நம்ம காதல இருக்கிற விஷயம் சொன்னீங்களா? இல்ல எதுக்கு? அது அது என்னன்னா ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துப்பாங்க. சீக்கிரம் சொல்லிடுங்க, இல்லனா எங்க அக்காவோட ஆட்டம் தாங்க முடியல. ஏன் டென்ஷனா இருக்கா? கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னோட வீட்டு ஆளுங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன். வேணா ஜாஸ்மின், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இதுல கல்யாணத்தை பத்தி பேசினா அவ்வளவுதான். இங்க பாரு, டெய்ல்ஸ் விழுந்தா கேட்பாங்க, ஹெட்ஸ் விழுந்தா கேட்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னமா பேசணும்? ஆனந்தோட கல்யாண விஷயம். கல்யாணமா? ஆனந்துக்கா? அதுக்கு என்னமா அவ்வளோ அவசரம்? ஆனந்த் ஒரு பொண்ண காதலிக்கிறான். ரொம்ப பெரிய வீட்டு பொண்ணு, லட்சணமா இருப்பான். ஆஹாஹா, என்ன நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? அந்த பொண்ணு யாரோ என்னவோ நம்ம வீட்டுக்கு ஒத்து வருவாளா என்ன? ஏய், நமக்கு அது முக்கியம் இல்லடி. லவ் மேரேஜ்னா கோவில்ல தாலி கட்டுறதோடு முடிஞ்சிடும். ரெஜிஸ்டர் மேரேஜும் அதே மாதிரி தான். ஆக மொத்தத்துல நமக்கு எந்த செலவும் இருக்காது. ஆ, அப்படின்னா இந்த புடவை தாலி இந்த மாதிரி செலவெல்லாம் நமக்கு வராதுல்ல? வாவ், கல்யாணத்தை நீயே முடிச்சு வச்சிரு. எந்த செலவுக்காகவும் என் கிட்ட பணத்துக்கு மட்டும் வந்துட வேணான்னு சொல்லு.